அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக 8 பேர் கொண்ட மத்திய குழு சென்னை வருகிறது. நாளை மத்திய உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழு சென்னைக்கு வரவிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இன்றைக்கு மத்திய குழு சென்னைக்கு வரவிருக்கிறது. 8 பேர் கொண்ட மத்திய குழு இன்று மாலை சென்னை வரவிருக்கக்கூடிய சூழலில் அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமர் மோடியிடம் வெள்ள நிவாரணத்திற்காக பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்காகவும் அந்த மீட்புப் பணிகளுக்காகவும் 2000 கோடி ரூபாய் நிதியை கேட்டிருந்தார். இந்த நிலையில் வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இன்றைக்கு மத்திய குழு சென்னைக்கு வரவிருக்கிறது. 8 பேர் கொண்ட மத்திய குழுவினர் இன்று மாலை சென்னைக்கு வரவிருக்கிறார்கள். நாளை மழை பாதித்த மாவட்டங்களில் மத்திய குழு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். மத்திய குழு வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஆய்வு செய்வதற்காக சென்னை வரவிருக்கிறார்கள். எந்தெந்த பகுதிகளில் அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள்? முழு விவரம். வணக்கம். சமீபத்தில் பெய்த அந்த புயல் மழை எதிரொலியாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே கடலூர், விழுப்புரம், அதே போல கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட சில மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகள் கடுமையாக இருக்கின்றது. புதுச்சேரி மாநிலத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே ஆய்வு செய்வதற்காக எவ்வளவு இடங்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, விளைநிலங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது, குடிசைகள், குடியிருப்புகள், பொதுமக்களுடைய அந்த ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் உள்ளிட்ட பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழு ஆய்வு செய்ய வர இருக்கின்றது. இந்த குழு இன்று சென்னை வருகின்றது. இந்த வங்கக்கடலில் ஏற்பட்ட வெஞ்சம் புயல் காரணமாக புதுச்சேரியிலும் அந்த பலத்த மழை பெய்தது. எனவே அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள சேதங்கள் தொடர்பாக வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என அம்மாநில முதலமைச்சரும் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையிலே அவர்கள் இன்று சென்னைக்கு வருகிறார்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் தொடர்ச்சியாக சென்று அவர்கள் இந்த ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் மத்திய குழுவினர் வர இருக்கின்றார்கள். 2 நாட்கள் இங்கே ஆய்வு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல வரக்கூடிய 8ஆம் தேதி அவர்கள் புதுவை செல்வார்கள் எனவும் 8, 9 ஆகிய தேதிகளில் புதுவையில் ஆய்வு செய்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குழுவினர் கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு நிவாரணத் தொகை ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் தற்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சியாக இருந்தாலும் மாநில அரசு கோரிய தொகையை மத்திய அரசு கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கும் நிலையில் இந்த முறை புயல் வெள்ளத்தால் பாதிப்புகள் மிக கூடுதலாக இருக்கிறது. எனவே மத்திய அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதுதான் அனைத்து கட்சிகளினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.